ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சமையலும் கைவண்ணமும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கப் கேக் தான் பண்ண போகிறோம். பேன் யூஸ் பண்ணி ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சாஃப்டாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க நம்ம டக்குன்னு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பவுலில் ஒரு எக் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்ல நுர வர வரைக்கும் பீட் பண்ணுங்கள். 1/4 கப் சுகர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். ஒன் பை 8 கப் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். செக்கில் ஆட்டின எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதில் ஸ்மெல் வரும். ஸோ கேக் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும். அதனால் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு பேட்டரை நல்லா ரெடி பண்ணிடுங்க. இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. சாக்லேட் கப் கேக்கு தேவையான கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1 பை 8 கப் கோகோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா சலிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன் பை 8 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வெண்ணிலா கப் கேக் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் கப் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கப் கேக் லைனருக்கு பதில் இந்த மாதிரி கப்பில் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா கேக் உங்களுக்கு இந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கும். இது இன்னொரு மெத்தடில் கூட பண்ணலாம். அலுமினியம் ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணி கப்பை ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. கப்பில் கொஞ்சம் கூட கேக் ஒட்டாது. கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேட்டரை கப்பில் ஃபில் பண்ணிடலாம். 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்கள் பேட்டரை ஃபில் பண்ணலாம். பேட்டரை கப்பில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் உப்பு அப்படி இல்லைன்னா மணலை கொட்டிடுங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட், அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுடுங்க. இப்போ இதை மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி பண்ணால் கப் கேக்கை உள்ளார வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஹீட் பண்ணலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது குக் ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணிடலாம். கத்தியை உள்ளார இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமாக வீட்டிலே சாஃப்டான டேஸ்டான சாக்லேட் கப் கேக் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம்.